பொறியியல் கல்லூரிகளில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் மாணவர்களை வேலைக்கு எடுக்க முன்னணி ஐடி நிறுவனங்கள் ஆர்வம் காட்டி வருகின்றன. திறமையான மாணவர்கள் படித்து முடித்த கையோடு நிறைவான ஊதியம் பெறும் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. இதுகுறித்த ஒரு தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த தொகுப்போடு வைகரை வணக்கம் நிறைவடைகிறது. தொடர்வது நிமிடச் செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. கொரோனா பீரியடிற்கு பிறகு உலகம் முழுவதும் ஐடி நிறுவனங்களில் பணி நீக்க நடவடிக்கைகள் நடைபெற்றன. Layoff.ly என்ற அமைப்பின் அறிக்கையின்படி 2022ஆம் ஆண்டை விட 2023இல் 59% அதிகரித்தது இந்த எண்ணிக்கை. இதனால் கடந்த ஆண்டு கேம்பஸ் இன்டர்வியூக்கள் மூலம் பெருமளவில் கல்லூரி மாணவர்கள் தேர்வு செய்யப்படவில்லை. இனி இந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகிறது. குறிப்பாக TCS, அசெஞ்சர், காக்னிசன்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள் தமிழக பொறியியல் கல்லூரிகளை நோக்கி படையெடுக்க உள்ளன. அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட முக்கிய பொறியியல் கல்லூரிகளுக்கு இமெயில் மூலம் இதனை உறுதிப்படுத்திய TCS நிறுவனம் செப்டம்பரில் நேர்காணல் நடைபெறும் என்ற இனிப்பான செய்தியை தெரிவித்திருக்கிறது. நிஞ்சா, டிஜிட்டல், பிரைம் ஆகிய 3 பிரிவுகளில் மாணவர்களை பணியமர்த்த இருக்கிறது TCS. அதிகபட்சமாக ஆண்டுக்கு 7 லட்சம் ரூபாய் முதல் 9 லட்சம் ரூபாய் வரை ஊதியமாக பெற முடியும். இது தவிர அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் முக்கிய கல்லூரிகளில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களை வேலைக்கு எடுக்க 95 நிறுவனங்கள் ஆர்வம் காட்டியுள்ளன. பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை சுருக்க எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் செப்டம்பர்லேயே ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சர்வைவலே சில கம்பெனிக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் நல்ல பிரைட் ஸ்டூடெண்ட்ஸும் முன்னாடியே கொண்டாந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி prepare them for the new opportunities. அதனால் it will be there. IT செக்டரில் definitely there is a positive sign தொடங்குகிறது. இது மொமெண்டம் எப்படி பில்ட் ஆகணும்னு தெரியல. பட் இது ஹையர் ஸ்கில்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் இட் இஸ் அ குட் நியூஸ். ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற பன்னாட்டு நிறுவனங்களும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு வந்து திறமையான மாணவர்களுக்கு நல்ல ஆஃபர் கொடுக்க காத்திருக்கின்றன. அதிலும் சில பெரிய நிறுவனங்கள் அதிக அளவிலான மாணவர்களை வேலைக்கு எடுக்கப் போவதாகவும் உறுதியளித்திருக்கின்றன. பர்செப்ஷன் ஆஃப் த யூனிவர்சிட்டியும் ப்ளஸ் நம்ம பசங்களுடைய கல்வி தரமும் இப்போது NIRF ரேங்கிங்லேருந்து எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால எங்களுடைய 2 உறுப்பு கல்லூரிகளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற நம்ம சென்னை பேஸ்டு கல்லூரிகள்லையும் பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நாங்கள் பார்க்குறோம். பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தங்கள் படிப்பை முடிக்கும் முன்பே முன்னணி நிறுவனத்தில் நிறைவான ஊதியத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்க உள்ளது. கொரோனா பாதிப்புக்கு பிறகு மீண்டும் தொழில்துறை வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய நிலையில் சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய பொறியியல் கல்லூரிகளில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி மாணவர்களை தேர்வு செய்ய ஆர்வம் காட்டுகிறது பிரபல சாஃப்ட்வேர் நிறுவனங்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.